ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுரக்காயை வச்சு ஒரு அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் டயட்டுக்கு இந்த தோசையை சாப்பிட்டுட்டு வரலாம். நான் ஒரு நீளமான இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் நல்ல பிஞ்சு சுரக்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு கடலப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது அடை தோசை செய்கிறதுக்கு இந்த ரெசிபி. இதையே நீங்கள் தோசையாக ஊற்றணுன்னா இந்த கடலப்பருப்பு துவரம்பருப்பை எடுத்துட்டு 1/4 கப்பு உளுந்து மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து சுரக்காவை சேர்த்து அரைச்சி நீங்கள் தோசையாக ஊற்றலாம் புளிக்க வச்சு. இது அடை ரெசிப்பின்றதுனால நம்ம பருப்பு வகைகளை சேர்த்துக்கிறோம். இதில் நான் துருவி பாதி சேர்த்துக்க போகிறேன், பாதி அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். தோசைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்து அரைச்சி ஊற்ற வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இது 3 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு 9 பூண்டு பல், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ குளிர்காலன்றதுனால இந்த மாதிரிலாம் சேர்த்து நம்ம அடை தோசை சாப்பிடும் பொழுது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்குமே ரொம்ப நல்லது இது. அதனால் இதெல்லாம் சேர்த்து மறக்காமல் அரைங்க. இப்போ பாதி சுரக்காவை நான் துருவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிஞ்சு சுரக்காவாக இருக்கிறதுனால விதைப்பகுதியெலாம் ரொம்ப எடுக்கலை நான். இது பாதி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம் அடை தோசைன்றதுனால. இப்போ இதில் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்கோங்க. போட்டு இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த மாதிரி 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்ததில் உப்பு கலந்து நல்லா கலந்து வைக்கிறேன். இது புளிக்க தேவையில்ல. இப்போ ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கோங்க. கூடவே கருவேப்பிலையை நிறைய சேர்த்துக்கோங்க. அடை தோசைன்றதுனால பெருங்காயத்தூள் நிறையா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற அந்த சுரக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த நீர்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாவில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம கெட்டியாக அரைச்சி வச்சுருந்தோம். இப்போ உங்களுக்கு கெட்டியாக இருக்குதுன்னா நம்ம அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வேணால் இதில் கூட சேர்த்து நல்லா கிளறிட்டு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கி மெலிசாவோ தடிமனாவோ உங்கள் விருப்பம் போல் ஊற்றி நல்லா 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி எடுத்தால் நம்ம அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.